இங்கிலீஷ் எல்லாம் பேசாத, முடியுமா முடியாதா சொல்லு. டியர் வேண்டர்ஸ், வெல்கம் டு another வீடியோ ஃப்ரம் புதுக்கோட்டை கோல்டு மெடல் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம தஞ்சாவூர் மார்க்கமாக சிதம்பரம் நோக்கி போயிட்டு இருக்கோம். ஸோ நம்மளுடைய இன்றைக்கி விளாக் எங்கே பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா, சிதம்பரத்தில் இருக்கிற பிச்சாவரத்தில் மாங்க்ரூவ் ஃபாரஸ்ட், இந்த விஷயங்களெல்லாம் பார்க்குறதுக்காக நம்ம காலையில் 8:30 மணிக்கெலாம் பஸ்ஸில் ஏறி புறப்பட்டாச்சு. இது ஒரு நீண்ட நெடிய பேருந்து பயணங்களை என்ஜாய் பண்ணுற மாதிரியான இது. ஸோ அதனால் நம்மளும் பஸ் ட்ராவலை என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருந்தோம். ஸோ கிட்டத்தட்ட நம்ம ஊர்லேருந்து புறப்பட்டு இந்த இடத்துக்கு போய் சேரணும் அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட 4.5 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. போய் டைம் ஒரு 2-2:30 ஆச்சு. சிதம்பரமில் இறங்கி ஒரு லஞ்ச் ஒன்று எடுத்தோம். நான் நல்லா பொரிச்ச பரோட்டா கூட சேர்த்து ஒரு ஸ்பைசியான மீல் ஒன்று எடுத்துகிட்டு சிதம்பரத்துலேருந்து நம்ம பிச்சாவரத்துக்கு இன்னொரு பஸ்ஸை பிடிச்சோம். இந்த வே இன்னும் ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப க்ரீனரியாக, ரொம்ப பியூட்டிஃபுல்லான வே. இந்த ட்ரிப்பை நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுருந்தோம். அப்படி பிளான் பண்ண விஷயத்தை போய் பார்க்குறதுக்கு இன்றைக்கி தான் சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு. ஃபைனலாக ஒரு 20-25 கிலோமீட்டர் சிதம்பரத்துலேருந்து நம்ம பிச்சாவரம் ஏரியாவுக்கு வந்துட்டோம். ஸோ இங்கே போட் ஹவுஸ்க்கு டேரெக்டாகவே பஸ் இருக்குது. நம்ம சிதம்பரத்தில் பஸ்ஸை பிடிச்சோம் அப்படின்னாக்கா டேரெக்டாகவே நம்ம இந்த இடத்துக்கு சேர்ந்துடலாம். அலையாத்தி காடுகள் இருக்க பகுதிகளில் இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். நிறையா விளாக்ஸுமே நம்ம பார்த்தோம். ஸோ அந்த விஷயங்களெல்லாம் பார்த்துட்டு தான் இந்த இடத்த நம்ம பார்க்கணுன்னு நம்மளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆச்சு. ஸோ அதனால் இந்த இடத்துக்கு புறப்பட்டு வந்தோம். ஸோ நம்ம உள்ளே போய் டிக்கெட் கவுண்டரில் என்கொயரி கொடுத்தோம். அந்த என்கொயரியில் நம்மளுக்கு அவங்க சொன்னது என்ன அப்படின்னாக்கா, இங்கே போட்டை ஷேரிங் பேசிஸில் நம்ம பிடிக்கிற மாதிரி இருக்கும், இல்லைன்னா நம்ம குரூப் மெம்பர்ஸாக வந்திருக்கணும். ஏன் அப்படின்னாக்கா, நீங்கள் தனியாக ஒரு போட்டு ஹையர் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அதோடைய ஸ்டார்டிங் ப்ரைஸு 700லேருந்து ஆரம்பித்து ஒரு 2000 வரையும் இருக்கும். ஸோ நம்ம ஒரு ஆளுக்காக மட்டும் அவ்வளோ தூரம் பே பண்ண வேணாமே அப்படின்னு சொல்லி அவங்களே வெயிட் பண்ண சொன்னாங்க. வெயிட் பண்ணப்போ தான் இந்த டீச்சர்ஸ் குரூப், இவங்கெல்லாம் கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் போட்டிருக்க மொத்தமாக வந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் வந்திருந்தாங்க. ஆனால் அவங்க கையில் 25 பேர் போட்டிங் போகிற மாதிரியான அந்த என்ட்ரி டிக்கெட் வாங்கியிருக்காங்க. ஸோ அப்போ இவங்க கூட ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னோன்னா, நம்மளும் கேரளாவிலேருந்து மலையாளிஸ் 3 பேர் வந்திருந்தாங்க. ஸோ அந்த 3 சேட்டன்களும் சேர்ந்து ஜாயின் பண்ணிக்கிட்டோம். ஸோ நம்ம தனியாக ஜென்ஸ் இருக்கிற ஒரு போட்டில் எல்லோரும் ஏற ஆரம்பித்தோம். போட்டுக்கு பயணத்துக்கு உண்டான அந்த லைஃப் ஜாக்கெட்ஸுக்கெலாம் கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் மாட்டிக்கிட்டு ரெடியானோம். ஸோ இது பயணம் நம்ம மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டில் இதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ அதனால் ரொம்ப எக்ஸைட்டிங்காகவே ஏறணும். இந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கா, குறிப்பாக தமிழ்நாட்டுடைய கடற்கரை வரலாற்றிலே அந்த இயற்கையும் நம்ம மனுஷங்களும் ஒன்றா வசிக்கிற ஒரு ஸ்பெஷலான இடம். ஸோ அதான் இந்த பிச்சாவரம். ஸோ இந்த விஷயங்கள்லாம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே தோன்றின விஷயங்கள். அந்த கொள்ளிடம் ரிவர் தெரியுங்களா, அந்த கொள்ளிடம் நதி கடலில் கடக்கிற முக துவாரம் தான் இந்த பிச்சாவரம். ஸோ அதன் மூலியமாக தான் இந்த சதுப்பு நிலம் உருவாகியிருக்கு. அதுக்கப்புறம் காலப்போக்கில் தான் அலையாத்தி காடுகளாக மாறியிருக்கு. சோழர் காலம் தொடங்கி அந்த மீனவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு இன்னைய வரைக்கும் இந்த கடற்கரை அதனுடைய அந்த பாதுகாப்பு அம்சமாக ஒரு அரணாக இந்த பிச்சாவரம் இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஹிஸ்ட்ரிஸில் ரொம்ப அதிகமாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ ஒரு ஸ்பெஷலான ஒரு இடம். ஸோ நம்மளும் போட்டு பயணத்தை ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம கூட பாருங்கள், இன்றைக்கி ரொம்பவே வயசானவங்க, ஏஜ்டு பர்சன்ஸாக இருந்தாங்க. அவங்க கூட போகிறது எப்படிப்பட்ட அனுபவமாக இருந்துச்சு அப்படின்னாக்கா, நிறையா நல்ல விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணாங்க. அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு அவங்க சந்தித்த அந்த விஷயங்களெல்லாம் நிறையா ஷேர் பண்ணாங்க. ஸோ அந்த விஷயங்கள்லாம் கேட்டுக்கிட்டு அப்படியே ரொம்ப ரம்யமாக பயணம் பண்ணோம். இந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டு எதில் அதிகம் வளரும் அப்படின்னாக்கா, உவர் நீர்னு சொல்லுவாங்க. கடல் நீரும் ஆற்று தண்ணியும் அந்த சேர்ற இடம் இருக்குது பாருங்கள், அந்த நீரை தான் உவர் நீர்னு சொல்லுவாங்க. இதில் தான் இந்த அலையாத்தி மரங்கள் அதிகமாக வளரும். இந்த மரங்களுடைய வேர்கள் இருக்குது பாருங்கள், அது இன்னும் ஸ்பெஷல். என்ன அப்படின்னாக்கா, அந்த வேர்கள் மண்ணில் இருக்காது, மண்ணுக்கு மேலே அப்படியே எழுந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அது என்ன அப்படின்னாக்கா, மண்ணுக்குள்ளே அதிகமாக ஆக்சிஜன் சப்ளை இருக்காது பாருங்கள். அதனால் அந்த வேர்களே மண்ணுக்கு மேலே வந்துடும். ஸோ அதனால் நிறைய ஆக்சிஜனை அது எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஸோ அதே மாதிரி சொல்லணும் அப்படின்னாக்கா, அந்த கார்பனை அதிகமாக உள்ளே இழுக்கிற அந்த செடி மரம் இந்த அலையாத்தி காடுகள் தான். மற்ற தாவரத்தை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே அதிகமாக கார்பனை உள்ளிழுத்துரும்.
ஸோ இந்த வேர்களுக்குள்ள அந்த உயிரினமும் நிறையா வளர்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. என்ன அப்படின்னாக்கா இந்த ஏரியாவில் நிறையா நல்ல சுவையான மீன்கள் கிடைக்கும், நண்டு நிறையா நல்ல நண்டுகள் கிடைக்கும். அதே மாதிரி இறால் இருக்குது பாருங்கள், இறால் அதுவுமே இங்கே ஜாஸ்தியாக கிடைக்கும். இந்த குறிப்பிட்ட பகுதிக்குள்ளே ஆயிரக்கணக்கான உயிரினங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அந்த விஷயங்களெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு உண்மையிலே பெருசாக தெரிஞ்சு. வேர்ல்டுடைய செகண்ட் லார்ஜஸ்ட் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டு இந்த பிச்சாவரம். நிறையா பதிவுகளில் பார்த்தோம் மேங்க்ரூவுக்கு மக்களுக்கு அர்த்தமே தெரியலை. ஸோ மேங்க்ரூவ் அப்படின்னாக்கா நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா அது வந்து ஒரு மேன்மேடு ஃபாரஸ்ட் அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலாக அதோடைய மீனிங்கே அவங்களுக்கு தெரியல. ஏன் சொல்கிறோன்னா நம்ம நிறையா விளாக்ஸை ரெஃபர் பண்ணுறப்ப அவங்க அதில் டிஸ்கிரிப்ஷன் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னாக்கா மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டை வந்து அவங்க மேன்க்ரோவ் ஃபாரஸ்ட்டுன்னு நினச்சிக்கிட்டாங்க. இதெல்லாம் வந்து மனிதனால் உருவாக்கப்பட்ட காடுகள் அப்படிங்கிற மாதிரி நிறைய பதிவுகளில் ரொம்ப அபத்தமாக இருந்துச்சு. ஸோ இதில் நிறைய டைப்ஸும் இருக்குது. அது என்ன அப்படின்னாக்கா ரெட் மேங்க்ரூவ்னு சொல்லுவாங்க, கலரை வச்சு மென்ஷன் பண்ணுவாங்க, ரெட்டு பிளாக்கு ஒயிட் அப்படின்னு சொல்லி 3 வகையான தாவரங்கள் இருக்குது இதில். இந்த பிளான்ட்டுடைய அந்த ரூட்டை தான் ஸ்டில்ட் ரூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மீன்களுடைய இனப்பெருக்கத்துக்கு இந்த ஏரியா ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். அதே மாதிரி பேர்டுடைய மைக்ரேஷன், புலம்பெயர் பறவைகள் இருக்கும் பாருங்கள், அங்கேருந்து வேடந்தங்கள் மாதிரியான இடங்களுக்கு வரும் பாருங்கள். ஸோ அந்த மாதிரியான பறவைகளும் அதிகமாக வந்துட்டு போகிற இடம். ஸோ இன்னொரு குறிப்பாக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னாக்கா 2004 சுனாமியில் இந்த பிச்சாவரம் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் மட்டும் இருந்ததுனால தான் இந்த பகுதியில் சேதம் ரொம்ப கம்மி. ചേട്ടാ ഇവിടെ ஸோ இங்கே இருக்கிற அந்த ரூட்ஸ் எல்லாம் பார்த்தா கீழே மட்டும் இல்லை, மேலேயுமே பார்த்தா ஒரு நேச்சுரல் மேஸ் மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு ரொம்ப அழகான ஏரியா. பக்கத்தில் போய் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நல்லாயிருக்கும். ஸோ இந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டில் நடக்க முடியாது, போட்டு தான் டிரான்ஸ்போர்ட். உலகம் முழுக்க பார்த்தோம் அப்படின்னாக்கா மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் இருக்கிற இடங்கள் வந்து ஏஷியா, ஆஃப்ரிக்கா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா இந்த கண்டங்கள்லாம் இருக்குது. அதில் ஏஷியா தான் குறிப்பிட்ட கண்டங்களை சொல்கிறேன் அப்படின்னாக்கா ஏஷியாவில் தான் ஹையஸ்ட். அதுலேயும் நம்ம இந்தியா ரொம்ப ஸ்பெஷல். ஸோ வேர்ல்டுலேயே அந்த டோட்டல் மேங்க்ரூவ் ஏரியாவை பார்த்தோம் அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட வந்து 1.5 லட்சம் சதுர கிலோமீட்டர். இதெல்லாம் சொல்கிறதுக்கு காரணமாக இருக்குது. ஏன்னா இது எவ்வளோ ஸ்பெஷல்னால் இதோடைய நிலப்பரப்பை கிட்டத்தட்ட ஆய்வு பண்ணுற அளவுக்கு ரொம்ப ஸ்பெஷல். கண்ட்ரிஸ்ன்னு எடுத்து பார்த்தோம்னா இந்தோனேஷியா தான் ரொம்ப பெருசு இருக்குது, நம்பர் 1. அப்புறம் பிரேசிலு, ஆஸ்திரேலியா, நைஜீரியா, இந்தியா இதெல்லாம் வந்து டாப் 5ல் இருக்குது பரப்பளவில். ஸோ அதில் எந்த ஒரு குறிப்பிட்ட இடம் ரொம்ப பெருசுன்னு பார்த்தா நம்ம இந்தியாவில் வெஸ்ட் பெங்காலில் ரொம்ப சூப்பர் ரிச் சுந்தர்பன்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ராயல் பெங்கால் டைகர்ஸ் இருக்கிற நம்ம வெஸ்ட் பெங்காலில் தான் சுந்தர்பன்ஸ் அலையாத்தி காடுகள் தான் ரொம்ப ஸ்பெஷல். ஸோ அப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒடிசா, அந்தமான் இங்கெல்லாம் இருக்குது பெருசு. நம்மளுடைய இந்த பிச்சாவரம் நம்ம தமிழ்நாட்டில் முத்துப்பேட்டை 2 இருக்குது. அதில் பிச்சாவரம் ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகான இடம். ஏசியாவில் செகண்ட் லார்ஜஸ்ட் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டு இந்த பிச்சாவரம் தான். கிட்டத்தட்ட இதோடைய ஏக்கர்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா பிரம்மாண்டமாக இருக்கும். 1100 ஹெக்டர்ஸ், கிட்டத்தட்ட 50 சின்ன சின்ன தீவுகள் இருக்குது. 100க்கும் மேற்பட்ட அந்த வாட்டரோட சேனல்ஸ் கிளையாக பிரிஞ்சு போகிற மாதிரி போட்டிங் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரியான ஒரு பெட்டரான பிளேஸ். அதே மாதிரி ரிவர் இங்கே என்ன வந்து கலக்குது அப்படின்னாக்கா வெள்ளார் ரிவரு, கொள்ளிடம் ரிவரு இந்த மாதிரியான ஆறுகள் வந்து இந்த பே ஆஃப் பெங்காலில் மீட் ஆகிற இடம். பொதுவாகவே இந்த ஃப்ரெஷ் வாட்டரும் சால்ட் வாட்டரும் கலக்கிற இடம் வந்து ரொம்ப ரிச் நியூட்ரியன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால தான் இந்த இடத்துல வந்து நல்ல டென்ஸான மேங்க்ரூவ் ஃபாரஸ்டோடைய க்ரோத் இருக்கும். போட் ரைட்டை போகும்போது ரைட் சைடில் பார்க்கும்போது ஜங்கிளும், லெஃப்ட் சைடில் வாட்டருமா அந்த பறவைகள் இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கும்போது உண்மையிலே பெட்டராக இருக்கும். நம்ம போட்டில் ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகி போயிட்டுருக்கோம். அந்த வாட்டருடைய ரிப்பிள் சவுண்டு, அந்த ஃபீல் இருக்கும் நம்மளுக்கு. அந்த பேர்ட்ஸோடைய விங்ஸ் சவுண்டு இதெல்லாம் வந்து ஒரு சினிமேட்டிக்காக இருக்குது.
நம்ம அந்த கேமரா பேன் பண்ணி போகிறப்போ அந்த சேனலுக்குள்ளே என்ட்ரி ஆகுறப்ப அந்த நெக்ஸ்ட் டெட் எண்டு மாதிரி தெரியும். ஆனால் சடனாக ஒரு டேர்ன் இருக்கும், ஒரு வாட்டர் பாத் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த இடத்துடைய ஒரு மேஜிக்னே சொல்லலாம். ஃபாரஸ்ட்டை ரசிக்கிறவங்களுக்கு, ஃபோட்டோ எடுக்கிறவங்களுக்கு, இந்த மாதிரி ரீல்ஸ் போடுறவங்களுக்குலாம் ரொம்ப பெஸ்ட்டான இடம். இந்த அலையாத்தி காடுகளுக்குள்ளே தண்ணியோடைய ஏற்ற இறக்கம் எப்பொழுதுமே இருக்கும். மழை பெஞ்சாதான் இந்த இடம் வந்து தண்ணி நிறைஞ்சிருக்கும்லாம் சொல்ல முடியாது. மழை பெஞ்சா இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும், அந்த ஆறுலேருந்து தண்ணி வரும்போதும் ஜாஸ்தியாக இருக்கும். பட் டெய்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா 3-4 டைம் வந்து கடலுக்குள்ளே உள்ள நீர் வந்து உள்ளே வந்துட்டு போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் இங்கே வந்து தண்ணியோட அளவு வந்து ஒரு சமமாக இருக்காது. நம்ம இந்த இடத்துல இருக்கிற அந்த மரங்களுடைய கலர்களை பார்த்தாலே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அந்த லெவலுக்கு ஆழ ஜாஸ்தியாக இருக்கும்போது தண்ணி உள்ளே வந்துட்டு மறுபடியும் வெளியேறக்கூடிய அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை எப்போதுமே இதுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். இந்த ஏரியாவை பற்றின புள்ளியல் தரவுகளாக நம்மளுக்கு கிடைச்ச விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இங்கே வருஷத்துக்கு 6-8 லட்சம் வரையும் டூரிஸ்ட் வந்து வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. குறிப்பாகவே நம்மளுடைய டொமஸ்டிக் டூரிஸ்ட் தான், தமிழ்நாடு இந்தியாவிலேருந்து வர டொமஸ்டிக் டூரிஸ்ட் தான் ரொம்ப அதிகம் அப்படிங்கிறாங்க. வெளிநாட்டிலேருந்து வர சுற்றுலா பயணிகள் கொஞ்சம் கம்மி தான். ஸோ அதுவும் விடுமுறை நாட்களில் சொல்கிறாங்க, வீக்கெண்ட்ஸில் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இங்கே விசிட் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டுடைய ரொம்ப பெரிய முக்கியமான இடம். இந்த பிச்சாவரத்துடைய அந்த போட் ஹவுஸு, போட்டு சர்வீஸ் மூலமாக இவங்க வந்து அந்த ரெவன்யூ இருக்குது பாருங்கள், ரெவன்யூ ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்க்கு ரொம்ப முக்கியம். ரெவன்யூ நல்லா இருந்தால் தான் அந்த இடத்த மேலும் மேலும் டெவலப்மெண்ட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி இங்கே வருஷத்துக்கு 4 கோடியிலேருந்து 5 கோடி வரையும் வருமானம் கிடைக்கிறதா சொல்கிறாங்க. இது எதோ மூலமாக ஈட்டப்படுது அப்படின்னாக்கா படகு சவாரி, மற்ற இந்த துறை சம்மந்தப்பட்ட சேவைகள், இந்த மாதிரியான விஷயங்களில் இவங்க இவ்வளோ வருமானம் ஈட்டுறதா சொல்லப்படுது. இது வந்து அப்ராக்ஸு, இது எந்த லெவலுக்கு வந்து துல்லியமாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. பட் நம்மளுக்கு கிடைச்ச விஷயங்கள் இது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, இந்த வருமானத்தை அவங்களுடைய உள்ளூர் வளர்ச்சிக்கு, பராமரிப்புக்கு வந்து பயன்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறதாக சொல்கிறாங்க. அதே மாதிரி இதன் மூலமாக அந்த ஃபிஷரிஸ், அந்த லோக்கல் மீனவர்கள் இருப்பாங்களா, அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னாக்கா, கிட்டத்தட்ட 140க்கும் மேற்பட்ட மீன் இனங்கள் இந்த இடத்துல இருக்குது. இங்கேயுமே வந்து வருஷத்துக்கு 200 டன்லேருந்து 200 டன்னு அந்த அளவுக்கு வந்து மீன் வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதன் மூலமாக அந்த மீன் வருமானம் வந்து கோடிகளில் கிடைக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இந்த மேங்க்ரூவ் வந்து ஈகோசிஸ்டம், இந்த மேங்க்ரூவ் ஈகோசிஸ்டம் மட்டும் இந்த அளவில் வந்து இல்லைன்னா மீன் வளம் சாத்தியமே இல்லைங்கிறாங்க. மீனுடைய இனப்பெருக்கத்துக்கு முக்கியமான ஒரு இடம். இங்கே இருக்கிற அந்த மீனவ மக்கள் இருக்காங்க பாருங்கள், பல தலைமுறைகள் நம்ம சொன்ன மாதிரி சோழர் காலத்துலேருந்தே மீன்பிடி, இந்த மீன்களுக்கான பாதுகாப்பு, வளர்ப்பு இடம், இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபைனலாக நம்ம இந்த போட் ரைடை ஏன் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து போட் ஹவுஸ் இருக்க நைட்டு தான். ஸோ இப்போ நம்மளுடைய அந்த ஃபீல் எப்படி இருக்குனாக்கா, நம்மளுடைய ரைடு முடிய போதே திருப்பி கரையை நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சின்ன நெருடல். நம்மளை சுற்றியுமே இந்த அலையாத்தி காடுகள், அந்த மரங்களுக்கு நடுவில் நம்ம போட் அப்படியே மெதுவாக நகர்ந்து போகும்போது அதோடைய சத்தம், அந்த தண்ணியோடைய ப்ரெஷரு, அந்த டென்ஷனு எல்லாமே ஒரு நல்ல ஃபீலை கொடுத்துச்சு. ஸோ இப்போ நம்ம திரும்பி போட் ஹவுஸுக்கு வந்ததுக்கப்புறம் இங்கே இந்த போட் ஹவுஸுடைய அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் இருப்பாங்க, அதை விசிட் பண்ணி பார்த்தோம். அதில் ஏகப்பட்ட போட்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதோடைய அந்த சிறப்புகள் பற்றிலாம் எழுதிருந்துச்சு. அந்த விஷயங்களெல்லாம் பார்த்தோம். பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் வந்து உள்ளே இறங்கணும். ஸோ இங்கே வந்து அந்த சன்செட் டைமாக அந்த வாட்டருடைய அந்த ரிஃப்ளெக்ஷனில் அந்த பிச்சாவரம் அப்படியே ஜொலிச்சு தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த நேரத்தில் நம்ம நோட்டீஸ் பண்ணது என்னென்னா, எல்லா போட்டுமே வந்து அந்த ரிட்டர்ன் வந்துக்கிட்டு இருக்க டைம். ஸோ இப்போ வந்து இந்த போட் ஹவுஸ் வந்து க்ளோஸ் பண்ணக்கூடிய டைம் 5:30 க்ளோஸ் ஆகிரும். ஒவ்வொரு போட்லேயும் நம்ம பார்த்த விதவிதமான முகங்கள், ஆனால் எல்லாருடைய அந்த ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் பார்த்தோம் அப்படின்னாக்கா ரொம்பவே அமைதியாக அந்த நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வர்ற அந்த குதூகலம் தெரிஞ்சிச்சு. போட் ரைட்டு முடிஞ்சு நம்மளுமே வந்து இந்த ரப்பர் பேஸ்டு ஃப்ளோட்டிங் பிளாட்ஃபார்ம் இருந்துச்சு. ஸோ இதில் வந்து கால் வச்சு இறங்கி பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. அதாவது நம்ம வந்து தண்ணியில் வந்து எந்த ஒரு அசைவுமே இல்லாமல் நல்லாவே ஸ்டெபிலிட்டியோடு நிற்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மாக இருந்துச்சு. ஸோ இந்த மூமெண்ட்டில் ஒரு நல்ல ஃபன்னு, ஃப்ரீடம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மளுக்கு ஃபீல் ஆச்சு. இங்கேருந்து நம்ம தண்ணியை பார்க்கும்போது நம்ம தண்ணிக்குள்ளே மிதந்துக்கிட்டு இருக்க மாதிரியே அதே அந்த ஒரு ஃபீல் இருக்கும். பட் ஆனால் எந்த பயமும் இல்லாமல் நம்ம நிற்கக்கூடிய அந்த ஃப்ளோட்டிங் பிளாட்ஃபார்ம் இது. இங்கே நின்று நம்ம நிறைய ஸ்னாப்ஸ் எடுத்தோம். அந்த பின்னாடி வந்து சன்னு வந்து செட் ஆகிற நேரமாக ஸோ நல்ல ஃபோட்டோகிராஃப்ஸ் நம்மளுக்கு கிடச்சிது. ஸோ இந்த நேரம் வந்து அந்த பறவைகள்லாம் கூட்டில் அடைகிற நேரம், அதனால் ஒரே அந்த பறவைகள் சத்தம், இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி இருக்குது அப்படின்னாக்கா, நம்மளுடைய மைண்டே அப்படி ஸ்லோவாக, நம்மளுடைய ப்ரீத் ரொம்ப கரெக்டாக நம்மளை நாமே கேட்க ஆரம்பிக்கிற ஒரு தருணமாக இருந்துச்சு. இது நம்ம மனசுக்கான ஒரு தெரப்பி மாதிரி. ஸோ இங்கே இருக்கிற அந்த சன்லைட்டு, பேர்ட்ஸு, அந்த காம் விஷுவல்ஸு, இதெல்லாம் பார்க்கும்போது எதுக்காக இவ்வளோ ஓட்டம் நம்ம வெளியில், எதுக்காக நம்மளுக்கெல்லாம் இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லி தோணும். ஸோ வேண்டரர்ஸ், ஃபைனலாக நம்ம இந்த பிச்சாவரத்தை விட்டு கிளம்புறதுக்கான டைம் வந்தாச்சு. இந்த பதிவு உங்களை கவர்ந்துருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு ரொம்ப பிஸியாக போயிட்டுருக்கு, ரொம்ப ஜரூராக போயிட்டுருக்கு. கூடிய சீக்கிரம் இங்கே பெரிய பெரிய வாட்ச் டவர்ஸ்லாம் கட்டி நிறைய விஷயங்கள் பண்ண போகிறாங்க. மறக்காமல் உங்களுடைய விடுமுறை நாட்களுக்கு இங்கே வந்து விசிட் பண்ணி பாருங்கள்.
கொஞ்சம் நேரம் தான் நம்ம இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ரொம்ப அழகான இடம். ஸோ நம்மளுடைய மறுபடியும் நீண்ட நெடிய பேருந்து பயணம் தொடங்க ஆரம்பிக்க போகுது. இந்த நாளில் மட்டும் கிட்டத்தட்ட எண்டே இல்லாமல் பஸ்ஸு பயணம் நம்மளுக்கு. அவ்வளோ தூரம் கும்பகோணத்துலேருந்து தஞ்சாவூர் வரைக்கும் வந்து ஒரு ஸ்மூத்தான ஒரு பயணம். இந்த ப்ரைவேட் பஸ்ஸு அப்படியே பார்க்க கலர்ஃபுல்லான லைட்டிங்ஸோட ரொம்பவே ஸ்மூத்தாக கூட்டிகிட்டு வந்து இறக்குனாங்க நம்மளை. முடியும் தஞ்சாவூர் வந்து நம்ம ஊர் வந்து சேர மணி வந்து 1 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. இந்த நள்ளிரவில் மறுபடியும் சைக்கிள் பயணம். பேருந்து நிலையத்திலேருந்து நம்மளுடைய வீட்டுக்கு போகணும் இல்லையா, பல நாய்களை கடந்து நம்ம வீட்டுக்கு போய் சேரக்குள்ளாட்டி போதும்னு ஆயிடுச்சு. அப்புறம் நம்ம பதிவை மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க, நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஷூன் உங்களை வேறு ஒரு நல்ல பதிவில் வந்து சந்திக்கிறேன்.